ஊராட்சி தை பொங்கல் விளையாட்டு விழாவினை பரிசு வழங்குதல் விழாவிற்கு தலைமையேற்றி கொண்டிருக்கும் திரு கோடி அவர்கள், ஊர் நாட்டாமை திரு பால்ராஜ், ஊர் நாட்டாமை திரு முப்புடாதி, ஊர் நாட்டாமை திரு சக்திகுமார், ஊர் நாட்டாமை திரு பாண்டி, திரு நூருல் அமீர், அரசு ஒப்பந்தக்காரர் திரு மாரியப்பன் மற்றும் காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பாப்பாங்குளம் வழியாக பல நேரங்களில் சென்ற போதெல்லாம் நம்முடைய ஊர் மக்கள் என் மீது உள்ள நம்பிக்கையில் முதலில் நமக்கு எங்கள் ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் வேண்டும், நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வேண்டும் என்று சொன்னபோது, அங்கே இடம் பிரச்சனை ஏற்பட்ட போது கூட அதே பாறையாக இருக்கின்றது என்றெல்லாம் கூட சொல்லி பல ஆண்டு காலம் அது அமைக்கப்படாமல் இருந்த அந்த சூழ்நிலையில் 20 லட்சம் ரூபாய் நிதியினை ஒதுக்கி அதற்கு பின்னால் இங்கே கல்யாண மண்டபம் கட்டப்பட்டு இன்று நம்முடைய மக்களுக்கு பயன்பாட்டில் உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது முதலில் மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கு பின்னால் பல நேரங்களில் நான் இங்கே வரும் பொழுது இந்த மயானத்திற்கு செல்லும் அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த மக்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை என்னிடம் பல நேரங்களில், குறிப்பாக சென்ற மாதம் நான் இங்கே சந்தித்த போது அந்த மண்டபத்தில் வைத்து ஊர் பெரியவர்கள் எல்லோரும் கொடுத்தார்கள். நான் ஒன்றை மட்டும் அப்பொழுது தெரிவித்தேன், முயற்சி எடுப்பேன், முடிப்பேன் என்று சொன்னேன். ஆனால் இன்று உங்களோடு நான் சந்திக்கும் பொழுது அதற்கான உத்தரவினை பெற்று 40 லட்சம் ரூபாய்க்கான உத்தரவை பெற்று உங்களை சந்திக்க வரும் பொழுது இந்த பொங்கல் என்பது, இந்த பொங்கல் பரிசு என்பது இந்த ஊருக்கு கிடைக்கும் நன்மைதான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பரிசு என்பதை மனதில் வைத்துதான் நான் இன்று உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய ஊர் பெரியவர் அனைவரும் சொன்னார்கள், அந்த ஊருக்கு விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதை அவர்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே வந்து பார்வை அதற்கும் மதிப்பீடுகள் தயார் செய்வதற்கு சொல்லிவிட்டேன். இவ்வளவு நாள் பொறுத்திருந்தீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த ஊருக்கு எப்படி அதை கொண்டு வர வேண்டும் என்பது எனக்கும் தெரியும் என்று இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் அதிகமாக, குறிப்பாக ரேஷன் கடை கூட கேட்டீங்க, ரேஷன் கடையும் அமைத்து கொடுத்தேன் இந்த ஊருக்கு. இன்னும் என்னென்ன தேவையோ அது உங்களுக்கு தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் செய்து கொடுக்கப்படும் என்பதை இங்கே உங்களுக்கு உத்தரவாதமாக நான் இந்த கோரிக்கையை நம்முடைய அரசிடம் கொடுத்தபோது நம்முடைய முதலமைச்சரோடு இந்த கோரிக்கைகள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லோருடும் இந்த கோரிக்கையை கொடுத்தேன். இந்த கோரிக்கை கொடுத்து 20 நாட்களில் இதற்கு உத்தரவு போட்ட ஆட்சிதான் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இதை நான் தெரிவிப்பதற்கு காரணம், நான் கூட நம்ம ஊர் பெரியவர்களிடம் எல்லாம் தெரிவித்தேன், முயற்சி எடுப்பேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் தேர்தலுக்கு பின்னால கூட போகணும். ஆனா அதர் வரை செல்லாமல் உங்களுக்கு நேரடியாக உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் விரைவில் பணிகள் துவங்கும் என்பதை தெரிவித்து, பாப்பாங்குளம் ஊராட்சி இந்த பாலம் தானே, அதாவது 6/12/2025 நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். இந்த பாலத்துக்கு, அடுத்த பாலம், இந்த விவசாய நிலத்துக்கு போற பாலத்துக்கு ஏற்கனவே லெட்டர் கொடுத்துட்டேன். இதையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்பதை தெரிவித்து, இந்த பொங்கல் விழாவில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பொங்கலை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்ற 3000 ரூபாய் வரலாற்றில் எந்த ஆட்சியும் கொடுக்காத பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக கொண்டாடுங்கள். இன்னும் உங்கள் ஊருக்கு சேவகனாக செய்வதற்கு நான் இருக்கின்றேன். இந்த ஊரை தாண்டி தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன். அதனால என்ன மறுச்சு கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. எப்பொழுது எதை சொன்னாலும் இந்த பாப்பாங்குளம் ஊர் மக்கள் இன்னொன்னு நான் சொல்லணும், அதிகமான பாசம் கொண்ட நீங்கள்
என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்து, காரணம் நான் மண்டபம் கொடுத்த போய் பார்த்தேன், எல்லா மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷம். இப்ப பாலம் கொடுத்தோம்னா அடுத்த சந்தோஷம். இன்னும் என்னென்னலாம் இந்த ஊருக்கு தேவையோ அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். எல்லோரும் இந்த பொங்கலை நல்ல முறையில் கொண்டாடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.